ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தன்னை அழி அப்படின்றது ஒரு பாடல். பிறப்பு இறப்பு இந்த ரெண்டையும் கடந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டும் நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் என்ற நிலையில் மெர்ஜாகிற ஒரு காலம் வருகிறது வாழ்க்கையில். இப்போ பிறவியோடு இரவின்னா இறப்பு அற நீயும் நானும் பகவானே நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை நாளி அப்பும் நாளி உப்புன்னு ரெண்டையும் கலந்து போயிடும். அதாவது ஒரு படி அப்பு தண்ணி ஒரு படி உப்பு ரெண்டும் சேர்ந்தால் ஒரு படி தான் இருக்கும். அது மாதிரி கடவுளோட நம்ம மெர்ஜாகிற ஒரு காலம் இருக்கும். பரமசுகம் அது வரைக்கும் பரமசுகம் தனி அழி அப்படிங்கிறார். அது வரைக்கும் என்ன சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பான் இந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலேங்கிறார். ஒரு வெயில் அடிச்சுன்னே இருக்குது, அப்போ ஒரு மரம் கடிச்சா அதுக்கு அடியில் கொஞ்சம் ஒதுங்கினா எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மாதிரி கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருன்னா மரம், தரு நிழலே அந்த மரம் தருகின்ற நிழல் என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த உலகத்தில் நம்ம கடவுளோட மெரிஜாகிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக லைஃப் ஹஸ் பிகம் எ செலிப்ரேஷன். இது ஒரு வகையில் ஒரு பண்டிகை. அதுக்காக சில ட்ரெஸ் வாங்கிறது, ஸ்வீட்லாம் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நாம் அடைவதற்காக இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கான உத்திகள் தான் இந்த பண்டிகைகள் எல்லாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நேற்று தமிழ் நியூ இயர் கொண்டாடினோம், இன்றைக்கி மலையாளம் நியூ இயர் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த கேரளாவுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, அது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். கேரளாவுக்கு பேரே பரசுராம தேசம் அப்படின்னு பேர். இலங்கையில் எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க, நகரம் பற்றி எரியுது. அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈழவர்கள், அவங்கெல்லாம் பரசுராமர்கிட்ட வந்து அழுகுறாங்க, எங்கள் ஹஸ்பண்டுங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அப்போ பரசுராமர் தன்னுடைய கோடாலியை எடுத்து சமுத்திரத்தில் வீசுறார். அதிலிருந்து ஒரு பூமி வெளிப்படுது. அதுதான் உங்களுக்கு கொங்கன்னு சொல்லக்கூடியது, கேரளான்னு சொல்லக்கூடியது எல்லாம் அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, 18 க்ஷேத்திரங்களை உருவாக்குறார். மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக குருவாயூர், சபரிமலை, இந்த மாதிரி 18 க்ஷேத்திரங்களை, திவ்ய க்ஷேத்திரங்களை உருவாக்குறார். அந்த 18 இடத்துலையும் 18 எந்திரங்களையும் பரிசு பண்ணுறார். அதனால் கேரளாங்கிறது என்ன, பரசுராமரால் உருவாக்கப்பட்டது. 18 அற்புதமான தெய்வ சக்திகள் உள்ள ஆலயங்களை தன்னகத்தே கொண்டது. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அது ரெண்டாவது, முதல்ல பெண்கள் மாத்திரமே அங்கே இருந்தாங்க ராமாயண காலம் முடிஞ்ச உடனே. இப்போ அல்லி ராஜ்யம்னு அங்கே ஒன்று இருந்துச்சு. இந்த 14 வருஷ காலம் அஜ்ஞாதவாசம் போகிற போது அர்ஜுனன் ஊராக போவான் இல்லையா, அப்போ இந்த கேரளாவுக்கு வரான், அல்லி ராஜ்யத்துக்கு வரான். அங்கே இருந்த அல்லி என்ற ராணியை கல்யாணம் கட்டிக்கிறான். அதுதான் அல்லி அரசாணி மாலைங்கிறது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு மாத்திரம் இருந்த சொத்து உரிமைங்கிறது அதுக்கு மருமக்கள் வழி மான்மியம்னு பேர். கேரளாவில் எல்லா சொத்துமே லேடிஸ் தான் இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா அவங்களுக்காக பரசுராமர் கொடுத்தது. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்களுக்கும் வர ஆரம்பிச்சது. அண்டு அதனால தான் கேரளாவில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா இவ்வளோ கோல்டு கொடுக்கணும், இப்படிலாம் கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி. நம்ம ஊர்லலாம் அவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டாங்க. இந்த 18 க்ஷேத்திரங்கள் என்பது ஒரு விசேஷம். ரெண்டாவது, பகவானே உருவாக்குனதுனால தெய்வீக மகிமை அங்கே இருக்குது. எல்லாம் சுத்தமாக இருப்பாங்க, ஏன்னா நிறைய தண்ணி இருக்குது. நான் ஆர்த்த பிறவி துயர்கடை யாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாயின் தேவாரம் சொல்லுது. இந்த பிறவியினுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக தீர்த்தமாக நீயே தான் இருக்கேன்னு பேர். அதனால் பகவானுக்கு என்ன பேர், தீர்த்த நாராயணன்னு பேர். ஸோ கேரளாவில் எங்கே பார்த்தாலையும் உங்களுக்கு நிறைய ஆறு ஓடின்னு இருக்கும், தண்ணி இருக்கும். எல்லோரும் போய் ஆற்றுல குளிச்சுப்புட்டு புற்றெல்லாம் வச்சுக்கின்னு கையில் ஒரு விளக்கு உதிர்த்து எண்ணெய் எடுத்துன்னு போய் கோயிலில் வைப்பாங்க. அந்த கோயிலில் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி ஜகஜோதியாக பண்ணுவாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை நீங்கள் அந்த பரசுராம க்ஷேத்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனாங்க. இன்றைக்கி பல வெளிநாடுகளில் போய் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் அழகாக செட்டிலாக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கேரளாக்காரங்களாக இருப்பாங்க. தைரியமாக போவாங்க, எந்த இடத்துக்கு வேணாலையும் போவாங்க.
அந்த இடத்துல வேலை தேடிக்குவாங்க, ஏதோ ஒரு வகையில் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கிராஸ் ரூட்டுங்கிறாங்க இல்லையா, அவங்க ஊரை விடவே மாட்டாங்க. அந்த ஊரில் ஏதோ ஒரு இடம், ஒரு வீடு, ஏதோ ஒரு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் இங்கேருந்து போய் எங்கேயோ செட்டில் ஆகிடுவாங்க, அவங்க ஊரையே விட்டுடுவாங்க. அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. எங்கே போய் எப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இடம், பெரியவங்க யாரோ அந்த ஊரில் இருப்பாங்க. இது அடுத்த நல்ல விஷயம். கேரளாவில் 100% படிச்சிருக்காங்க எல்லோரும். லிட்ரஸி ரேட் 100%. இப்போது யார் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனை இருக்கும். கேரளாவில் நிறைய பேப்பர் படிப்பாங்க எல்லோரும். காலையில் நீ பார்த்தீங்கன்னா மலையாளமான ஒரு மாத்ருபூமி எதையாவது படிப்பாங்க. ஸோ எவ்வளோ நல்ல விஷயம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க டீ கடையில் உட்காந்துக்கிட்டு. இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ எப்பொருள் எத்தன்மை தாயனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் நல்ல விஷயம் எங்கே இருந்தாலையும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் மலையாள நியூ இயர் கொண்டாடுற போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பரசுராம தேசம் இருந்தது இல்லையா, அப்போது அரப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கேருந்து முத்து வாங்கிறதுக்காக நம்ம ஊர் பக்கம் வருவாங்க. இங்கே வந்து குதிரையை விற்றுட்டு போவாங்க. அதனால தான் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிறதுக்கு போனார். இந்த கதைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போது அந்த தாலிப்பரம்பா, கண்ணனூர், கேலிக்கட்டு, பலியாப்பட்டினம் அரப்காரங்கெல்லாம் அங்கே வந்தாங்க. அதே மாதிரி இந்த போர்ச்சுகீஸு, டச்சு, ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷு, இந்த மாதிரி வெள்ளைக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்தாங்க. செங்கனாச்சேரி, செங்கன்னூர், பாலா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தாங்க. ஸோ நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பித்து வைக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம சவுத் இண்டியன் இன்ஃப்ளூயன்ஸ், தமிழ்நாடு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே இருந்துச்சு. அப்போது கேரளான்றது பல வகையான ஒரு கல்ச்சுரல் குரூப் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டேட். அந்த பக்கம் முஸ்லீம் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பக்கம் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரிஜினலாக இருக்கிறாங்க இல்லையா கேரளாவில், அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி பல வகைகளில் இன்றைக்கி கேரளா நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு வாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. யூனிட்டினா ஒற்றுமை, இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது. அதனால் ஒன்று லிட்ரேசி ரேட்டு. ஸோ பல வகைகளில் நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் சொல்கிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும். யார்கிட்ட இருந்தாலும் என்ன, எமர்சன் ஒருத்தன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் அட் ஐ டோன்ட் நோ எனிதிங்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாங்க. அதனால் எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், அதெல்லாம் கற்றுக்கணும். இந்தியான்றது ஒரு பெரிய அற்புதமான தேசம் இல்லையா, எவ்வளோ 5000 வருஷம் பழமையான ஒரு தேசம். இன்றைக்கி எத்தனையோ லாங்குவேஜஸ், எத்தனையோ விதமான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு டைவர்ஸாக இருக்கும். இந்தியா முழுக்க நீ எங்கே போய் பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்கும். அண்டு நம்ம எந்த இடத்துல எந்த நல்லது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ கேரளாக்காரங்கிட்டது நீ என்ன எடுத்துக்கணும், நல்லா படிக்கணுன்ற விஷயத்தை எடுத்துக்கணும், உழைக்கணுன்றது. நல்ல வேலை செய்வாங்க கேரளாக்காரெல்லாம். அது மாதிரி உழைக்க தெரிஞ்சிருக்கணும், சுத்தமாக இருக்க கற்றுக்கணும். சாமி பக்தி, நீ எந்த மதமாக இருந்தால் என்ன, கேரளாவில் அவ்வளோ சர்ச் இருக்குது, அவ்வளோ தர்கா இருக்குது, அவ்வளோ இந்து கோயில்கள் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் ஜனங்க போகிறாங்க வராங்க, அவங்கவுங்க எல்லாத்தையும் கொண்டாடின்னு தான் இருக்கிறாங்க. மாதிரி பல விஷயங்களை நாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றா இருந்துச்சு. அப்போ தங்குத்தூரி பிரகாசம்னு ஒருத்தர் எங்களுக்கு தனியாக தெலுங்கு ராஜ்யம் வேணும், அதனால் ஆந்திரா பிரிஞ்சது. அதே மாதிரி பட்டம்தானு பிள்ளை, இந்த மாதிரி இவங்கெல்லாம் போராடி கேரளாவை தனியாக பிரிச்சுக்கிட்டு போனாங்க. அதனால் கேரளா தனியாச்சு. இப்படி காலப்போக்கில் 1950க்கு அப்புறம் தான் இதெல்லாம் பிரிஞ்சது. அது வரைக்கும் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல இந்தியா என்பது ஒரு மாபெரும் தேசம். இவ்வளோ விதமான கல்ச்சுரல் குரூப்ஸு, மொழிகள், உணவு, பழக்க வழக்கங்கள் இவ்வளோ இருக்கிற ஒரு அற்புதமான தேசத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் ஸ்மால் பெட்டி ஜெலசிஸ், அவங்க இதுக்கு சின்னவங்க நாங்கள் பெரியவங்கிற மாதிரிலாம் இது பண்ணுவோம். யார் மனத்தில் நீ இருந்து தேர் செலுத்துகிறாய், யார் உயிர்க்குள் நீ இருந்து குழலிசைக்கின்றாய், யார் புனைந்த மாலைக்காக தோளசைக்கின்றாய், யார் விரித்த
குழல் முடிக்க போர் நடத்துகிறாய். யார் புனைந்த மாலைக்காக தோளசைக்கின்றாய். யார் விரித்த குழல் முடிக்க போர் நடத்துகிறாய். யாருக்காக பாஞ்சசன்யம், யாருக்காக பாஞ்சசன்யம் நீ முழக்குகிறாய். யாருக்காக பாஞ்சசன்யம் நீ முழக்குகிறாய். யாவர்க்குள்ளும் நினைப்பை நீ விதைக்கின்றாய். உனையே நினைக்க வைக்கின்றாய். யார் மனத்தில் நீ இருந்து தேர் செலுத்துகிறாய். யார் உயிர்க்குள் நீ இருந்து குழலிசைக்கின்றாய். துளசிக்கதினுள்ளி எடுத்து கண்ணன் ஒரு மாலைக்காய் പൊട്ടാത്ത നൂലിൽ കെട്ടി ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. തുളസിക്കതിനുള്ളിയെടുത്ത് കണ്ണൻ ഒരു മാലയ്ക്കായി പൊട്ടാത്ത നൂലിൽ കെട്ടി ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. തുളസിക്കതിനുള്ളിയെടുത്ത് കണ്ണാ 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 കണ്ണാ. കാർവണ്ണൻ തന്നുടെ മേനി കായാമ്പൂ പൂവിരിച്ചു കാണുമ്പോൾ കണ്ണിനിന്തൊരു ആനന്ദം പരവേശം. കാർവണ്ണൻ തന്നുടെ മേനി കായാമ്പൂ പൂവിരിച്ചു കാണുമ്പോൾ കണ്ണിനിന്നൊരു ആനന്ദം പരവേശം. ആനന്ദം പരവേശം. കണ്ണാനിയാടിയ ലീലകൾ ഒന്നൂടിയാടൂലേ. കണ്ണാനിയാടിയ ലീലകൾ ഒന്നൂടിയാടൂലേ. കണ്ണാനിയാടിയ ലീലകൾ ഒന്നൂടിയാടൂലേ. ഒന്നൂടിയാടൂലേ. കണ്ണാ 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 കണ്ണാ. തുളസിക്കതിനുള്ളിയെടുത്ത് കണ്ണൻ ഒരു മാലയ്ക്കായി പൊട്ടാത്ത നൂലിൽ കെട്ടി ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. ചന്തത്തിൽ കണ്ണെഴുതി ചന്ദനപ്പൊട്ടും കുത്തി പൊന്മയിൽ പീലി കുത്തിയ കണ്ണാനി വിളയാടൂ. ചന്തത്തിൽ കണ്ണെഴുതി ചന്ദനപ്പൊട്ടും കുത്തി പൊന്മയിൽ പീലി കുത്തിയ കണ്ണാനി വിളയാടൂ. കണ്ണാനി വിളയാടൂ. കണ്ണാനിയാടിയ ലീലകൾ ഒന്നൂടിയാടൂലേ. കണ്ണാനിയാടിയ ലീലകൾ ഒന്നൂടിയാടൂലേ. കണ്ണാനിയാടിയ ലീലകൾ ഒന്നൂടിയാടൂലേ. ഒന്നൂടിയാടൂലേ. കണ്ണാ 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 കണ്ണാ. തുളസിക്കതിനുള്ളിയെടുത്ത് കണ്ണൻ ഒരു മാലയ്ക്കായി പൊട്ടാത്ത നൂലിൽ കെട്ടി ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. ഇന്നിന്നും ചാർത്താം ഞാൻ. കണ്ണാ കണ്ണാ കണ്ണാ. रामकृष्ण गोविन्द नारायण हरि हरि केशव मुरारी पाण्डुरङ्गा जय पाण्डुरङ्गा केशव मुरारी पाण्डुरङ्गा. रामकृष्ण गोविन्द नारायण हरि हरि
केशवा मुरारी पांडुरंगा जय पांडुरंगा केशवा मुरारी पांडुरंगा लक्ष्मी निवासा पाहे दिन बंधू तुझा लागो चंदू सदा मज केशवा मुरारी पांडुरंगा जय पांडुरंगा केशवा मुरारी पांडुरंगा तुझे नामी प्रेम देय खंडित तुझे नामी प्रेम देहि अखंडित नेणे तपव्रत दान काही नेणे तपव्रत दान काही तू कहाणे माझे हे चिंगा बगाणे तू कहाणे माझे हे चिंगा बगाणे अखंड ही गाणे नाम तुझे अखंड ही गाणे नाम तुझे नाम तुझे केशवा मुरारी पांडुरंगा जय पांडुरंगा केशवा मुरारी पांडुरंगा ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே सर्वमुं शिवशङ्करं सत्यं शिवशङ्करं शाश्वतं शिवशङ्करं शङ्करं शिवशङ्करं शिवशङ्कर पाहि मां शिवशङ्कर रक्ष माम्